قال الله تبارك وتعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا نبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا نبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه قال الله تبارك وتعالى في محكم تنزيله والفرقان الحميد وليس الذكر كالأنثى صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم زوجة مؤمنة تعينه على أمر الآخرة أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم وبلغنا ونحن من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக அவனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். இந்த புனிதமிக்க இறையருள் பொங்கக்கூடிய இந்த சபையிலே அல்லாஹ் ரசூலை பற்றி பேசக்கூடிய ஒரு சபையிலே ஒரு அமர்விலே அல்லாஹ் நமக்கும் அமர்வதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, பெண்களுக்கான மாதாந்திர பயான் நிகழ்வாக இந்த நிகழ்வு இருப்பது உண்மையில் மிக சிறப்பானது, பாராட்டுக்குரியது. ரெண்டாவது, இந்த பெண்களுக்கு வேறு எந்த விதத்திலேயும் மார்க்கத்தை பற்றி கேள்விப்படுவதற்கோ அதை காதால் கேட்பதற்கோ வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு ஆண்கள் ஜும்மாவுடைய பயான்களுக்கு வருகிறோம், சிறப்பு பயான்களை கேட்கிறோம், காலை சுபுஹ் பயானை கேட்கிறோம். பெண்களுக்கு அந்த வாய்ப்பு என்பது இல்லாமல் போய்விட்டது. ஆனால் உண்மையிலேயே இன்று சமூக சீரழிவுகள் நிறைய இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கல்ச்சர் டிசாஸ்டர் என்று சொல்லக்கூடிய கலாச்சார சீரழிவு. ஆண்கள் ஆண்களாக இருப்பதில்லை. அவர்கள் பெண்களை போல் கம்பல் போட வேண்டும், செயின் போட வேண்டும், பிரேஸ்லெட் போடணும்னு நினைச்சு அப்படி போறாங்க. பெண்கள் பெண்களாக இருப்பதில்லை. அவர்கள் ஆண்களை போல் அவர்கள் உடை உடுத்த வேண்டும், கிராப் வெட்டி கொள்ள வேண்டும், அவர்களை போல் நாங்களும் துறந்து கொண்டு சுற்றித் திரிய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு இயற்கை அமைப்பை நாம் மாற்றிக்கொள்வது என்பது கலாச்சார சீர்கேட்டினுடைய ஆரம்பமாக இருக்கு. இன்னைக்கு இந்த சீரழிவுகளுக்கான காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, பெண்களுக்கு சரியான மார்க்க போதனை கடந்த காலங்களில் கொடுக்கப்படவில்லை. சரியான மார்க்க போதனைகளை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்பது ஒவ்வொரு முஹல்லாவினுடைய ஒவ்வொரு முஃமினுடைய கடமையாக இருக்கிறது. கணவனுடைய கடமை தன்னுடைய மனைவிக்கும் தன் பிள்ளைகளுக்கும் மார்க்கத்தை சேர்க்க வேண்டும். சகோதரனுடைய கடமை தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய சகோதரிக்கும் மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது காலத்தின் கட்டாயமாக இருக்கு. இதை நாம் முதல்ல விளங்கிக்கணும். எப்படி மாதா மாதம் மளிகை சாமான கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்ப்பது நம் மீது கடமையும், அவர்களுக்கான உடுத்த உடை தருவது நம் மீது கடமையும், அவர்களுக்காக இருக்க இடம் தருவது நம் மீது கடமையும், இது போன்ற அல்லது இதைவிட அதிமுக்கியமான கடமை அவர்களுக்கு மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பது. இன்னைக்கு இஸ்லாம், மார்க்கம், ஷரியத் இந்த வார்த்தைகள் ஒரு அலர்ஜியான வார்த்தைகளாக சமுதாயத்தில் போயிடுச்சு. பயான் என்று சொன்னால் ஒரு அலர்ஜி. அதனால் இந்த வார்த்தைகளை நாம் ஓரமாக வைத்துவிட்டு வாழ்க்கையை ஒரு மனிதனாக, ஒரு ஆண் ஆணாக வாழ வேண்டும், ஒரு பெண் பெண்ணாக வாழ வேண்டுமா, அதற்கான போதனைகள் தரப்பட வேண்டும்.
ஒரு மனுஷன் ஆம்பளையா பிறந்துட்டான், அவன் எப்படி வாழணும்? ஒரு ஆண் மகனாக தன்னம்பிக்கையோடு தன்மானத்தோடு நல்ல குணத்தோடு வாழ்வதற்கு அவனுக்கு கற்றுத்தரப்பட வேண்டும். ஒரு பெண் இந்த உலகத்தில் பெண்ணாக பிறந்து விட்டாள், அவள் ஒரு பெண்ணாக தன்னை எந்த அளவிற்கு கற்பொழுக்கத்தோடு நாகரிகத்தோடு நல்ல ஒழுக்கத்தோடு தன்னுடைய பொறுப்பு சார்ந்து வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நாம் இஸ்லாம் என்று பெயர் சொன்னாலும் சரி, ஷரியத் என்று சொன்னாலும் சரி, மார்க்கம் என்று சொன்னாலும் சரி, ஹலால் ஹராம் என்று சொன்னாலும் சரி, இதுவெல்லாம் ஏதோ ஒரு ரிச்சுவலாக, கடமையாக, ஒரு சமயம் சார்ந்த மதம் சார்ந்த ஒன்றாக பார்க்கப்படவே கூடாது. என காலகட்டம் காலமும் சூழ்நிலையும் அப்படி இருக்கு. இன்னைக்கு ஃபாஹிஷாத்துகள் என்ன மாதிரி வருது? இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய எத்தனையோ டிவி நிகழ்வுகள், பெண்கள் இன்னைக்கு பெரும்பாலும் நாடகத்தில் இருக்கிறார்கள், டிவி நிகழ்வுகள்ல இருக்கிறார்கள். அதிலே தரப்படக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். நீயா நானும் போடுறான், பார்க்கும் பொழுது அழகா இருக்கு. ஆனால் அங்கே ஒருவருக்கொருவர் சண்டைகளை மூட்டிக்கொள்ளக்கூடிய பல்வேறு விஷயங்களை பேசப்படுகிறது. ஆனால் தலைப்பு வேறாக இருக்கிறது. மனிதனை அவனுடைய உண்மைகளை வெளியே கொண்டு வருகிறேன் என்ற பெயரில் சொல்வதெல்லாம் உண்மை. பார்க்கும்போது எப்படி இருக்கு? உண்மையே பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சபை தான் அது. உண்மை மட்டும்தான் அங்க பேசுறதெல்லாம் உண்மைதான். எவ்வளவு அழகான ஒரு ஒரு நிகழ்வு அப்படின்னு நமக்கு அந்த தலைப்பை கேட்டோன்னா அதுதான் தெரியுது. ஆனால் உண்மையை சொல்கிறேன் என்ற பெயரில் ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலே, ஒரு குடும்பத்திற்கு மத்தியிலே, 4 சுவற்றுக்கு மத்தியிலே இருக்க வேண்டிய அந்த அந்தரங்க விஷயங்கள் வெளியே வெளிப்படுகிறது. இது எதை போல? ஒரு மனிதனுடைய ரத்தம் எங்க இருக்கணும்? உடலுக்குள்ளே இருக்கும் வரை எந்த பிரச்சனையும் கிடையாது. அது வெளியே வந்து விட்டால் நஜீஸ். அது ஒரு மனிதனுடைய இயற்கை கழிவுகள் உள்ளே இருக்க வேண்டும். அது அந்த 4 தோலுக்கு மத்தியிலே வயிற்றுக்குள்ளே இருக்கும் வரை பிரச்சனை இல்லை. அது எங்கே கொண்டு போய் கழிக்கப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் கழிக்கப்பட்டு அது சுத்தம் செய்யப்பட்டு விட்டால் ப்ராப்ளம் சால்வ் ஆகிவிடும். அதுவே வெளியே, அது 4 சுவற்றுக்கு உள்ளே இல்லாமல் அது வெளியே கொண்டு வரப்பட்டு இதுவும் இயற்கை தானேன்னு சொன்னா யாருங்க ஏற்றுப்பா? இயற்கையா மனிதன்னா வரதாங்க செய்யும். அதை என்ன தவறு சொல்றீங்கன்னு சொல்ல முடியுமா? அது போலத்தான் இன்னைக்கு தொலைக்காட்சிகளில், சமூக வலைத்தளங்களில், மீடியாக்களில் காட்டப்படக்கூடிய பல்வேறு விதமான அசிங்கங்களுக்கும் கேவலங்களுக்கும், சமூக சீர்கேட்டை மக்கள் மனதில் விதைக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அழகான பெயர் சூட்டப்பட்டு அதை இன்று நியாயப்படுத்தப்பட்டு நம்முடைய பெண்மணிகள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே வாழ்க்கைக்கான பாடத்தை நாம் பெண்களுக்கு தர வேண்டும். ஆண்களாகிய நாம் அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அந்த அடிப்படையில பெண்கள் பயான்னா வெறும் பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனா இங்கே ஒரு சில ஆண்களும் வந்திருப்பது என்பது ரொம்பவும் சிறப்பு. ஏன்னா குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கவுன்சிலிங் பெண்ணுக்கு மட்டும் கொடுத்தா போதுமா? ஆணுக்கும் சேர்த்தல்லவா கொடுக்க வேண்டும். அவரிடம் என்ன குறை இருக்கிறது, நிறை இருக்குதுன்னு பார்க்கணுமே. இல்ல பெண் பெற்றெடுப்பவள், கருவில் சுமப்பவள் எல்லாம் பொம்பளை தாங்க, அதனால அவங்களுக்கு மட்டும் கூட்டு வந்து என்னென்ன தேவையோ அறிவுரை கொடுத்தால் போதும்னு சொன்னால் எப்படி அது அறியாமைத்தனமோ? அதே போல் வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்வது என்பது ஆணும் பெண்ணும் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு சில தரவுகள் தரப்படுது, ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுதுன்னு சொன்னா அதை போய் அமல் செய்யக்கூடிய இடத்தில் யாரெல்லாம் முடிவெடுக்கக்கூடியவர்களா இருக்காங்களோ அந்த எல்லா தரப்பினரும் இருக்கணும். ஒரு பெண் ஒரு மார்க்கம் சார்ந்த விஷயத்தை வீட்டுக்கு இங்கிருந்து எடுத்துட்டு போறாங்க, அவங்க மட்டும் அதனுடைய அவசியத்தை, அதனுடைய கவனத்தை தெரிந்து கொண்டு போனால், ஆண்கள் வீட்டில் இருக்கவங்க அதை பத்தி தெரியாமல் இருந்தால் அவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆக 2 பேருக்குமே மார்க்க கல்வி தேவை. அதில் முக்கியமான பங்கு பெண்களுக்கு மார்க்கம் சொல்லித்தரப்பட வேண்டும். ஏன்னா பெண் என்பவள் சாதாரணமாக நாம நினைப்பதை போல் ஏதோ 4 சுவற்றுக்குள் இருந்து கொண்டு, அடுப்பாங்கரையில் இருந்து கொண்டு உணவுகளை சமைப்பது, அதே போல பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறது, அவங்க துணியை துவைச்சு போடுறது, சாயந்தரம் வந்தால் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, இது வேலை கிடையாது. ஒரு பெற்றோர் எதற்கு பெற்றோராக அல்லாஹ் வைத்திருக்கிறார்?
நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பெற்றோராக இருக்கிறோம். மனிதனுடைய சமூக உருவாக்கம் என்பது பெற்றோர் பிள்ளை என்ற உறவில்லாமல் வருவதற்கு வாய்ப்பில்லை. சரி, இப்ப எதற்கு பெற்றோர் தேவை? ஒரு ஆணும் பெண்ணும் தனக்கு கீழே தன்னை விட வயது குறைந்த ஒரு மனிதரை உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சாப்பாடு போட்டு வளர்ப்பதற்கா? கல்வியை தந்து வளர்ப்பதற்கா? பெற்றோர்கள் இல்லாத அனாதைகள் சில பெற்றோர்கள் இருந்து வாழக்கூடிய பிள்ளைகளோட நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு நல்ல துணிமணிகள் கிடைக்குது. வீட்டிலே தாய் தந்தையரிடம் கிடைக்காத அன்பு பரிமாற்றம் அனாதை இல்லங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கிடைக்குது. தாய் தந்தை 2 பேர் இருப்பாங்க. அவங்க வேலையை பார்ப்பாரு, இந்த அம்மா இவங்க வேலையை பார்க்கும். ஆனால் அனாதை இல்லங்களுக்கு வரக்கூடிய வெளியிலிருந்து வரக்கூடிய எப்படிப்பட்டவனாக மூடனாக இருந்தாலும் முரடனாக இருந்தாலும் கோபக்காரனாக இருந்தாலும் அந்த இல்லத்திற்கு உள்ளே போயிட்டு அவன் அன்பை பொழியாமல் வெளியே வரமாட்டான். அப்ப பெற்றோர்கள் எதற்கு? வெறும் சாப்பாடு கொடுப்பதற்கா? வெறும் துணிமணிகளை கொடுப்பதற்கா? டெய்லி அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகு ஸ்கூலுக்கு அனுப்பி வளர்த்து ஆளாக்குவதற்கா? இல்லை என்பர்கள். இதையெல்லாம் யாரும் செய்து விடலாம். பெற்றோர்கள் என்பவர்கள் தனக்கு அடுத்து வரக்கூடிய மனித தலைமுறைக்கு வாழ்க்கை பாடத்தை, நல்ல குணத்தை, நல்ல எண்ணங்களை விதைப்பது, நல்ல குணத்தை போதிப்பது, அதை தான் வாழ்ந்து காட்டி அவர்கள் வாழ்கிறார்களா என்று பார்ப்பது. இந்த 3 தான் ஒரு பெற்றோர்களுடைய வேலை. சம்பாதிக்கிறது, அவங்களுக்கு சாப்பாடு போடுறது, அதெல்லாம் சைடு. பிரியாணியில சைட் டிஷ் இருக்கிற மாதிரி அதெல்லாம் ஓரமாக ஒதுக்கப்பட வேண்டியது. இதை எல்லாவற்றையுடைய முக்கியமாக முன்னிலையில் இருக்க வேண்டியது என்பது நல்ல எண்ணங்களை நம் பிள்ளைகளுக்கு விதைக்க வேண்டும். நல்ல குணங்களை அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். அடுத்ததாக நல்ல வாழ்க்கையை நாம் அவர்களுக்கு முன் வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த 3ஐயும் அவர்களுக்கு தருவதற்கு முக்கிய பங்கு ஆணிலும் பெண்ணிலும் அதிகமாக பங்கு வகிப்பவர் யாருன்னு சொன்னா பெண்கள் தான். அவர்கள் பெண்கள் என்பவர்கள் தரமான மனிதர்களை உருவாக்கக்கூடிய புனிதர்கள். அதனால்தான் மரியம் அலைஹிஸ்ஸலாமை அவர்கள் அம்மா பெற்றெடுத்தோன்னே, என்ன யாருன்னா ஒரு ஆம்பளை பிள்ளை கேட்டேனேனா, ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் நான் பள்ளிவாசலுக்கு அவரை அர்ப்பணித்து விடுகிறேன் என்ற நியத்துலதான் இன்னி நதர் துலக்க மாஃபி பத்தினின்னு சொன்னேன். நேர்ச்சி வைத்ததே ஆண் பிள்ளைக்கு தான். ஆனா நீ பொம்பளை பிள்ளை கொடுத்துருக்கிறையே, வல்லாஹு அஅலமு பிமா வலஅத். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? நீங்கள் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் ஹன்னா அவர்கள் தன் வயிற்றிலே எதை வைத்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவன். என அவன் தான் கருவை உருவாக்கினான். அது மட்டுமல்ல, வலைஸ ஸகரு கல் உன்ஸா. அல்லாஹ் அடுத்து சொன்னான், ஒரு பெண்ணை போல் ஒரு ஆண் கிடையாது. நான் தந்த இந்த பெண்ணுக்கு நிகராக நீங்கள் நினைத்து நேர்ச்சை செய்த அந்த ஆண் கிடையாது. இந்த பெண் எப்படிப்பட்டவர்கள்? தந்தை இல்லாமல் ஒரு மகனை பெற்றெடுத்து உலகின் பேர் அற்புதங்கள் செய்யக்கூடிய நபியாக உருவாக்கக்கூடிய தகுதி படைத்த பெண். எங்கேயாவது உலக வரலாற்றுல பெண் இல்லாமல் ஆண் குழந்தை பெற்றெடுத்ததை பார்த்திருக்கோமா? ஆனால் ஆண் இல்லாமல் பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார்கள் என்பது வரலாறு. அந்த பிள்ளையை மிகச்சரியாக வளர்த்திருக்கிறார்கள் என்பது வரலாறு. அவர்களை உலகில் யாரும் செய்ய முடியாத அற்புதங்களை செய்து காட்டக்கூடிய மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது வரலாறு என்று சொன்னால், பெண்களுடைய அந்த பங்களிப்பு ஒரு மனிதரை புனிதராக உருவாக்குவதில் எவ்வளவு இருக்கிறது என்பதை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவர்கள் மனிதர்களை அல்ல, புனிதர்களை உருவாக்கும் புனிதர்கள். அடுத்து இந்த உலகத்தில் ஒரு சமூகம் உருவாகுவதற்கும் நற்குணத்தோடு சிறந்த மனிதர்கள் வளர்வதற்கும் பெண்களுடைய பங்களிப்பு அதிகம். அடுத்து ஆண்கள் குடும்ப தலைவர்களாக இருக்கலாம். அவர்கள் குடும்ப தலைவர்கள் என்பது ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரை போலதான். அவருடைய மொத்த சிந்தனையும் பட்ஜெட் எப்படி போட்டு மனைவிட்ட கொடுக்கிறது என்பது மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஒரு பெண் தான் அந்த ஆணையும் நிர்வகித்து வழிநடத்தக்கூடிய தலைவியாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டு அடுத்து தன்னோடு தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற முக்கிய பொறுப்பு இருக்கு.
இஸ்லாம் நம்ம சொல்ல வேணாம். அது சொன்னாலே நம்ம மைண்டில் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, இஸ்லாத்தை கற்றுக்கொள்ளுங்கள், ஈமானை கற்றுக்கொள்ளுங்கள், மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு விதமான ஒரு அலர்ஜி நம் சமுதாயத்தில் இருக்கிறது. இது இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வேத பாடம் அல்ல, நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான வழிகாட்டு. ரலீது லகுமுல் இஸ்லாம தீனன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்க வாழ்றதுக்கு எவ்வளவு வழிமுறைகள் இருக்கலாம். வெஸ்டர்ன் கல்ச்சர் இருக்கலாம், கீழே நாட்டு கல்ச்சர்கள் இருக்கலாம், இந்தியாவில் ஒரு கல்ச்சர் இருக்கலாம், ஐரோப்பாவில் ஒரு கல்ச்சர் இருக்கலாம், பிரான்ஸ்ல ஒரு கல்ச்சர். உலக நாட்டில் எத்தனையோ வகையான வழிமுறைகள் நீங்கள் வாழ்வதற்கு இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் நீங்கள் வாழ்வதற்கு மிகச் சரியானதாக தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய வழிமுறை தான் இஸ்லாம். எனவே இது ஒரு வாழ்க்கை வழிமுறை, லைஃப் கைடாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. எனவே பெண்கள் இந்த மார்க்கத்தினுடைய தான் செல்லக்கூடிய அந்த வாழ்க்கை பயணத்தின் எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்வது அவசியம். அதிலே தலையாயது என்ன? தன்னுடைய ஒரு பெண், ஈமானான இஸ்லாமான ஒரு பெண் தான் முதலில் தொழுகையில் சரியாக இருக்க வேண்டும். ஏன் தொழுகையில சரியா இருக்கணும்? தொழுகை தொழுதால் இவ்வளவு நன்மை கிடைக்கும், அவ்வளவு நன்மை கிடைக்கும், அது மறுமையில கிடைக்கும் ஹஸ்ரத். இங்க அடுத்த வேளை சோறுக்கு என்ன செய்யறது? தொழுதுகிட்டே உட்கார்ந்துருந்தா யாரு அடுப்பாங்கரையில போய் சாப்பாடு ஆக்குறது? கேள்வி வரதானே செய்யும். பிள்ளைகளை சரியாக எழுப்பி விடணும், அவங்களை யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பணும், கணவனுடைய துணிகளை துவைத்து போடணும், வீட்டை கூட்டணும், பெருக்கணும், யாராவது விருந்தாளிகள் வந்து அவங்கள உபசரிக்கணும். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு மைண்ட்ல. பெண்கள் தொழுகை என்பது என்ன நினைக்கிறாங்க? அது ஒரு மார்க்க சடங்காக, எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறோம். அது மார்க்க சடங்கு என்ற ஒரு விஷயத்தை ஓரமாக வைத்துவிட்டு நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஒரு முஸ்லிமாக, ஒரு முஃமினாக, ஒரு மார்க்கத்தை சார்ந்து வாழ்கிறோம். நம்முடைய ரப்பு யார்? அல்லாஹ். நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் யார்? அல்லாஹ். நாம் அல்லாஹ்வை வணங்குகிறோம், அவன் நம் தேவைகளை நிறைவேற்றுகிறான் என்பதற்காக வணங்குகிறோம். ஒரு பெண் எங்கேயோ இருக்கக்கூடிய, சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய தன் கணவனுடைய பொருட்களை, உடைமைகளை, தாய் தந்தையர்களை, பிள்ளைகளை இங்கே பராமரிக்கிறாள். என்ன காரணம்? எங்கோ இருக்கக்கூடிய அந்த கணவன் தான் என்னுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான். பொருளாதார ரீதியாக வீடை கொடுத்தது, உறவை கொடுத்தது, பாதுகாப்பை அங்கிருந்து அவன் கொடுத்து கொண்டிருக்கிறான். அதனால் அவன் எது சொன்னாலும் நான் பணிந்து விடுவேன். இதானங்க அர்த்தம். இந்த ஈமான் என்ற ஒரு கனெக்ஷன் இருக்கு பாருங்க. என் கணவன் என்ற ஒரு ஈமான் நம்பிக்கை அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் இருப்பதனால் அவன் சொல்வதற்கெல்லாம் கட்டுப்படுகிறான். கணவன் எங்கேயோ தான் இருக்கிறான், நாம நினைச்ச மாதிரி போலான்னு போறதில்லை. எங்க வெளியில போனங்க, போலாமா? எங்க அம்மா வீட்டுக்கு போனோம். என்னப்பா போன வாரம் தான் 3 நாள் போயிட்டு வந்த, வீட்டுல கெஸ்ட்லாம் வராங்க, இங்கே இருந்து விடுகிறார். ஒரு பெண் தான் நம்பிக்கை வைத்து தன் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒருவனை கணவனாக ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் உலகத்தின் எந்த பாகத்தில் இருந்தாலும் அவன் சொல்லுக்கு பணிகிறாளா இல்லையா? அவள் பணியாவிட்டால் அந்த தேவைகள் ஸ்டாப் ஆகிவிடும். அவள் வீட்டை விட்டு வெளியேற்றப்படுவாள். அவள் சமூகத்தில் சந்தி சிரிக்கக்கூடிய வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விடுவாள். இது எல்லாம் தெரியுதா இல்லையா? அதை போல்தான் ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் தனக்கு ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்விற்கு முன்னால் எவ்வளவு நீ பணிகிறாயோ அவ்வளவு அல்லாஹ் உனக்கு தருவான். நம் மனசுல தொழுகையும் ஒரு கடமையாக, ஒரு கஷ்டமாக நினைக்க கூடாது. நமக்கு நம் தேவைகளை நாம் கேட்காமலே பூர்த்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய வல்ல ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா அவன் ஒரு விஷயத்தை சொல்கிறான் என்று சொன்னால் அதற்கு நாம் முதல் மரியாதை தர வேண்டும். இது மட்டும்தான் போதும். இந்த சிந்தனை நமக்கு தொழுகை பற்றி இருந்தால் போதும். தான் மட்டும் தொழுதால் போதுமா? தான் மட்டும் இபாதத்தில் இருந்தால் போதுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ரஹிமல்லாஹு இம்ரஅத்தன் காமத் மினல் லைல்.
அல்லாஹ் ஒரு பெண் மீது ரஹமத்தை, அருளை இறக்குகிறான். அந்த பெண் என்ன தெரியுமா செய்யறாங்க? இரவிலே எழுந்திருக்கிறார்கள். நாகூர் அனிஃபாவுடைய ஒரு பாட்டு இருக்கும் பாருங்க. கடல் கிழித்து கதிரவன்தான் உதிக்கும் முன்னாலே தன் உடல் குளித்து உழு செய்து சுபுஹ் தொழுகுவாள். கதிரவன் கடல் கிழித்து வெளியே வருவதற்கு முன்னால் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு உழு செய்து கொண்டு சுபுஹ் தொழுகக்கூடியவள் தான் இஸ்லாமிய பெண். அப்படி ஒரு பெண் எழுந்திருக்கிறாள். எழுந்திருத்து தான் தொழுது விட்டு அடுத்து தன் பக்கத்துல படுத்துக் கொண்டிருந்த அன்போடும் ஆசையோடும் பாசத்தோடும் இரவெல்லாம் ஒன்றாக தூங்கிக் கொண்டிருந்த கணவனை எழுப்புவாள். எழுப்பி அவரையும் தொழ வைப்பார். அவர் தொழுவதற்கு மறுத்து விட்டால் நலஜத் ஃபீ வஜ்ஹிஹில் மா, அவருடைய முகத்தில் தண்ணீர் தெளிப்பாள். கணவர் டயர்டா வந்தாருங்க. வந்த உடனே வேலை களைப்புல சாப்பிடாம படுத்துட்டார். ரொம்ப பசிக்குதுமான்னு சொன்னார், சாப்பிடாம படுத்துட்டார். மனைவி உண்மையான மனைவியாக இருந்தா என்ன செய்வாங்க? எவ்வளவு நேரமானாலும் தன் கணவரை எழுப்பி விட்டு அரைகிறை தூக்கத்தோடாவது, அவரால் சாப்பிட முடியாவிட்டாலும் தன் கையால் ஊட்டிவிட்டு அந்த கணவன் பசியாற்றிதான் அவளை படுக்க வைப்பாங்க. ஏன்னா அது அவருக்கு தேவை என்பது பெண்ணுக்கு தெரியும். அதை போலத்தான் இதைவிட மிக முக்கியமான தேவை என்ன? தன் கணவன் தொழ வேண்டும். அவன் இறைவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்தால் இறைவன் அல்லாஹ் என் கணவனுக்கு கொடுக்க வேண்டியதை சரியாக தருவான். என் கணவனிடம் இருந்தாலும் எனக்கும் ரிசுக்கு வருது. அப்போ என் கணவர் தொழுவதன் மூலமாக, நான் தொழுவதன் மூலமாக எங்கள் 2 பேருக்கும் ரிசுக்கு அல்லாஹ் தருவான். கான்செப்ட் ஆஃப் பிரேயர் என்பது இதுதான். இதை மனசுல வச்சுப்போம். நன்மையை அல்லாஹுடைய பொறுப்பு, அவன் தந்துருவான். அவன் வாக்குக்கு வாரி செய்யக்கூடியவனா? நிச்சயமாக நன்மையை தரக்கூடியவன் அல்ல. ஆனால் தொழுகை நாம் எதற்கு தொழுகிறோம்? ரப்புடைய பொருத்தத்திற்காக தொழுகிறோம் என்பதெல்லாம் அடுத்தடுத்த கட்டம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அந்த ஒரு ஆயத்திற்கு அமல் செய்வோமே. வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத், உங்களுடைய குடும்பத்தை தொழுவதற்கு ஏவுங்கள். வஸ்தபிர் அலைஹா, நீங்களும் அந்த தொழுகையில் ஸ்திரமாக நிரந்தரமாக இருங்கள். அப்படி இருந்தால் என்ன கிடைக்கும்? மறுமையில் சொர்க்கம் தருவேன் என்று அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்லல. உங்களுக்கு இத்தனை நன்மை மூட்டைகளை அடுக்கி தருவேன் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லவில்லை. லா நஸ்அலுக ரிஸ்கா, உங்களிடத்தில் நான் ரிஸ்கை, இரணத்தை, காசு பணத்தை நான் கேட்க மாட்டேன். நஹ்னு நர்சுகுக, உங்களுக்கான ரிஸ்கை நான் தருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதற்கு நீங்க காலையில் எழுந்து வேலைக்கு போய் உழைச்சி 10 மணி நேரம் சம்பாதிச்சு வேர்வை கொட்டி உங்கள் உடல் வலி ஏற்பட்டு அப்புறம் தருவேன் அல்லாஹ் சொல்லவில்லை. ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தை ஏவுகிறான், அல்லது ஒரு பெண் தன் கணவனையும் பிள்ளைகளையும் 5 நேர தொழுகை வந்துவிட்டால் தொழுவதற்கு ஏவிக்கொண்டே இருக்கிறாள், அவளும் தொழுகிறாள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா வீட்டில் உட்கார வைத்து ரிஸ்க் கொடுப்பான் இந்த வசனத்தின் அடிப்படையில். அப்ப நாம் வேலைக்கு போக வேண்டியது இல்லையா? வேலைக்கு செல்ல வேண்டும். எப்படி போன் போட்டு என்னங்க சாப்பிட்டீங்களா, மதியானம் சாப்பிட்டீங்களா கேட்கிறோம். சாயந்தரம் ஆச்சுங்க, வடை சாப்பிட்டீங்களா, டீ சாப்பிட்டீங்களா, பிஸ்கெட் சாப்பிட்டீங்களா கேட்கிறோமா இல்லையா? அதை போல் கணவன் உலகத்தின் எந்த பாகத்தில் இருந்தாலும், மனைவி வீட்டிலோ அல்லது வேறு நாட்டிலோ இருந்தாலும், மனைவி தன்னுடைய கணவனை போன் போட்டு லொஹர் தொழுதீங்களான்னு கேட்கணும். தொழுலையா? சீக்கிரம் தொழுதுருங்க. வஅமுர், நீங்கள் தொழுகை ஏவுங்கள். அசர் ஆயிடுச்சுங்க, டீ குடிச்சிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். தொழுதுட்டீங்களா? அசர் இல்லப்பா வேலை இருக்கு, முதல்ல தொழுதுருங்க, மறந்துடாதீங்க. தொழுதுட்டு அப்புறம் வேலை பாருங்க, அல்லாஹ் பரக்கத் செய்வான். ஒரு பெண் சொல்ல வேண்டும். ஸ்கூல்ல இருந்து பிள்ளை வந்து விட்டான், தம்பி லொஹரு போச்சு, 4 ஆயிடுச்சு, கலாவாவது தொழுதுருப்பா. கலாவை முதல்ல கை காலை கழுவிட்டு தொழு, உனக்கு சாப்பாடு வைக்கிறேன். அடுத்து அசரையும் சேர்த்து தொழுதுரு, சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடு, விளையாடு. ஒரு பெண் சொல்ல வேண்டும். கணவர் வீட்டிலிருந்து வெளியிலிருந்து வீட்டுக்கு வருகிறார், மகரிப் தொழுதுட்டீங்களா? சீக்கிரம் தொழுதுருங்க,
தன் பிள்ளையும் தன் மனைவியும் ஏவ வேண்டும். இஷாவுக்கு வருகிறார், நானும் இஷா தொழுவலப்பா, லேட் ஆயிடுச்சு, வாங்க குடும்பத்தோடு உட்கார்ந்து தொழுவலாம். என்ன அற்புதமான ஒரு அமைப்பு அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதால் அவர்களோடு ஆயிஷா நாயகி எழுந்து தொழுவார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு வயதிலிருந்தே அவர்களோடு தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்கள் காலை தொழுவதற்கு ஒழு செய்வதற்கு தண்ணீர் ஊற்றினார்கள். அந்த ஒரு ஹிதுமத்தில் கிடைத்த அந்த மிக உயர்ந்த பாக்கியம்தான் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் என்று சொல்லக்கூடிய விரிவுரையாளர்களின் தலைவராக மாறினார்கள். எனவே நாம் இந்த வசனத்தின்படி முதல்ல என்ன செய்யணும்? தொழுவதற்கு ஏவ வேண்டும். எப்படி தொழுவ ஏவுறது? போன் போடுங்க. ஒவ்வொரு நாளும் போன் போட்டு கணவர் தொழுது விட்டாரா, மனைவியினுடைய கடமை அது. ஏங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க கேட்ட அந்த வெஜிடபிள் புலாவையும் சிக்கனையும் செஞ்சு கொடுத்தேனே, நல்லா இருந்துச்சா, சாப்பிட்டீங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஸு கொடுத்தீங்களா, என்ன சொன்னாங்க, கேட்க தோன்றுகிறதா இல்லையா? இப்படி நம்முடைய இயற்கையை இஸ்லாத்தோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிஅது பிஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதருக்கு முழுமையான ஈமான் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் கொண்டு வந்த இந்த வழிமுறையை தன் வழிமுறையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தன் இயற்கை சிந்தனையிலே இஸ்லாத்தை அவர் கலந்து விட வேண்டும். அப்பத்தான் அவருடைய ஈமான் பரிபூர்ணமாகும். அப்பதான் அவருடைய சிந்தனையும் ஈமான் சார்ந்து சிந்திக்கும். அவருடைய சிந்தனையில் இஸ்லாமிய உயிரோட்டம் ஏற்படும். எனவே ஒரு பெண் காலையில் எழுந்து சுபுஹ் தொழுது விட்டு தன் வேலையை ஆரம்பிக்க வேண்டும். தன் பிள்ளையை, தன் கணவரை சுபுஹ் தொழுகைக்கு எழுப்ப வேண்டும். அந்த பெண்ணின் மீதும் அந்த குடும்பத்தின் மீதும் அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்கே வந்து விட்டதோ அதற்கு பிறகு வீட்டில் எந்த விதமான பிரச்சனைக்கும் இடம் இருக்காது. குடும்பத்தில் எந்த விதமான சண்டை சச்சரவுகளுக்கு இடம் இருக்காது. பணத்தட்டுப்பாடு, கடன் தொல்லை, நோய் நொடிகள் எதுவுமே அங்கே இருக்க போவதில்லை. இந்த ஒரு செயலை முதலில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து, மிகப்பெரிய உலகத்தில் இன்னைக்கு பெண்களை எப்படி கொண்டு போறாங்க? ஒரு ப்ராடக்டாக கொண்டு போகிறார்கள். பெண் என்பவள் ஒரு போகப் பொருள். ஒரு சாதாரண ஊறுகாய் பாக்கெட் விளம்பரத்திலிருந்து வீடு வாங்குவதற்கும் விற்பதற்கும் உண்டான விளம்பரம் வரை சம்மதம் இல்லாமல் பெண்கள் நிறைந்து இன்று விளம்பர மோகம், வியாபார மோகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறார்கள். பெண்களை ஒரு ப்ராடக்டாக, ஒரு பொருளாக இன்று உலகம் கட்டமைத்து சித்தரித்துக் கொண்டு அவர்களை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது? பெண்களை ஒரு அசட் என்று சொல்கிறது. அசட் சொன்னா மிகப்பெரிய சொத்து, அதுவும் சாதாரண சொத்தல்ல. ஒரு மனிதன் பெற்றிருக்கக்கூடிய சொத்திலேயே மிகவும் உயர்ந்த பொருளாதாரம், மிக உயர்ந்த செல்வம் எது என்று சொன்னால் ஒரு பெண். ஆனால் அது எப்படிப்பட்ட பெண்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், லவ் அலிம்னா ஐயுல் மால் கைருன் நத்தஹிருஹு. பொருள் நிறைய இருக்கு, நிறைய காசு பணமா வச்சுக்கலாம், நிலமாக வைத்துக் கொள்ளலாம், வியாபார பொருளா வச்சுக்கலாம், தங்கமா வச்சுக்கலாம், நிறைய செல்வம் இருக்கு. எந்த செல்வம் மிகச் சிறந்தது? நாங்கள் எந்த செல்வத்தை சேர்த்து வைப்பது எங்களுடைய சொத்து செல்வத்திலெல்லாம் சிறந்ததாக இருக்கும் என்று கேட்கிறார்கள் சஹாபாக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 சொத்து, 3 செல்வம், அது உங்கள் செல்வங்களிலே சிறந்தது என்று சொன்னார்கள். முதல்ல சொன்னாங்க, அஃலலுஹு லிசானுன் ذாகிருன். உங்களுக்கு நாவு இருப்பது செல்வம் அல்ல. எல்லாத்துக்கும் நாக்கு இருக்கு, பேச முடியாத ஊமைக்கும் நாக்கு இருக்கிறது. ஆனால் அந்த நாவு எப்பொழுதுமே இறைவனை zikr செய்யக்கூடிய நாவாக மாறிவிட்டால் உங்கள் செல்வத்தில் ஆக உயர்ந்தது அதுதான். எங்காவது zikr செய்யறதுக்கு நேரமே இல்லையே சொல்றோம். காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் துன்யாவை சேமிப்பதற்கும் அதற்கு செலவு செய்வதற்கும் டைம் கரெக்டா இருக்கு. வேற எதற்கும் டைம் இல்லைன்னு சொல்றோம். ஆனா அங்க இங்க வாட்ஸ்அப்ல போகுது, கொஞ்சம் ஃபேஸ்புக்ல போகுது, வீணான பேச்சுக்கள்ல போகுது, டீ கடை பெஞ்சில் போகுது, யாராவது ஒருத்தர் எவரையாவது பற்றி பேசுவதற்கு போன் போட்டால் மணிக்கணக்கில் வளவள குளக்குளன்னு அதுல போகுது. ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. ஆனால் நேரம் இல்லை என்று நாம் சொல்கிறோமே.
நேரமே இல்லைன்னு வச்சுப்போமே, ஜிக்ரு செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் நிறைய நேரத்தை உருவாக்கு. பஸ்ஸில் ஒரு மனிதன் போயிட்டு இருக்கிறான், அவனுக்கு என்ன வேலைங்க இருக்கு? காலையில் ஆனால் ஆஃபீஸ் போகிறான், இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் பஸ்ஸிலையோ பைக்கிலையோ ஆட்டோலையோ எதிலோ ஒரு மனிதன் செல்கிறான். அந்த 10 கிலோமீட்டர் போகக்கூடிய நேரத்தில் அவனுக்கு எந்த வேலையும் இல்லையே. அந்த நேரத்தில் ஒரு 200 ஸலவாத் ஓத வேண்டும், நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் ஒரு 500 சுப்ஹானல்லாஹ் சொல்ல வேண்டும், நிர்ணயித்து எழுதி கொள்ள வேண்டும். நம்ம சிந்தனையில உலகக்கு ரீதியாக எல்லாத்தையும் சிந்திக்கிறோமா இல்லையா? ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். அடுத்த வாரம் நம்ம சொந்தக்காரன் கல்யாணம் இருக்கே, பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், கவலை இருக்கு. பர்த்டேக்கு புள்ள வந்து கேக் வாங்கி கேட்டுச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பிரியாணி போடணும்னு சொல்லிச்சு, கவனம் இருக்குது. இப்படி நம்மை சார்ந்திருக்கக்கூடியவர்களை பற்றி நாம் அதிகமாக கவனம் செலுத்துறோமா இல்லையா? ஆட்டோல போனாலும் சிந்தனை வருது, பைக்ல போனாலும் சிந்தனை வருது, டாக்டர் வீட்டில் உட்கார்ந்தாலும் அந்த சிந்தனை வருது, சூப்பர் மார்க்கெட்ல லைன்ல போய் பில் கவுண்டர்ல நின்னாலும் அந்த சிந்தனை வருகிறது என்று சொன்னால், இறைவனை நினைப்பதற்கு சிந்தனை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு 1000 கலிமாக்களை நான் ஓதி விடுவேன். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஆண்களுக்கு இப்படி டைம் கிடைக்குதா? பெண்களுக்கு எப்படிலாம் டைம் கிடைக்குது? சமையல் கட்டு உள்ள போனா 2 மணி நேரம் குறைஞ்சபட்சம். காலையில ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம், சின்ன ஃபேமிலியா இருந்தா மதியானம் இரவு, அதுக்கு நல்ல துணி துவைக்கக்கூடிய நேரம், வீடு பெருக்கக்கூடிய நேரம், எல்லா நேரத்திலேயும் வாய்க்கு என்ன வேலை இருக்கு? இந்த நாவு எவ்வளவு பெரிய அசட், நம்முடைய சொத்து செல்வத்தில் மிக உயர்ந்த செல்வமாக மாற்றுவதற்கான அற்புதமான தருணங்கள் தான் இது. இப்படி அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடியது. அப்ப அந்த நேரங்களிலே நாம் அதிகம் ஸலவாத்தை ஓதிக்கொண்டு நம்மை நாம் ட்ரெயின் பண்ணிக்கணும். வாய்க்கெல்லாம் வேலை கொடுக்கல, கைக்கு வேலை இருக்கு, கண்ணுக்கு வேலை இருக்கு, நாவிற்கு வேலை இல்லை. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுன் ஸாகிருன், உங்களுக்கு நாவு இருப்பது சொத்து அல்ல, அந்த நாவில் இறைவனுடைய zikr இருக்க வேண்டும், அது உயர்ந்த சொத்தாக இருக்கிறது. எனவே நாம் ஒரு நாளைக்கு இத்தனை 1000 ஸலவாத்துகள் கட்டாயமாக ஓதிக்கொள்வேன். ஸலவாத்துகளோடும் இறைவன் zikர்களோடும் நாம் செய்யக்கூடிய வேலையில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகிறார். கைகூடாத காரியங்கள் நிறைவேறாது என்று அடுத்தவன் சொல்லக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் இறைவனை zikr செய்து கொண்டே இருக்கக்கூடிய நாவுகளால் நிறைவேற்றிவிட முடியும். நம்முடைய உணவுகளில் பரக்கத்து ஏற்படுவதற்கு, அதுல ஈமானிய சுவை உள்ளே சேர்த்துக் கொள்வதற்கு இந்த ஸலவாத்துகளும் zikர்களும் பெண்மணிகளுடைய அடுப்பாங்கரையில் உதவுகிறது. அதை நீங்கள் எவ்வளவு பெரிய மசாலாக்களை யூடியூப்ல பார்த்து, ரெசிபியில பார்த்து, இந்த கிச்சன் அந்த கிச்சன் யூடியூப்ல பார்த்து செய்தாலும் கிடைக்காத சுவை ஸலவாத்தோடும் zikரோடும் அந்த நாவுகள் அல்லாஹ் ரசூலுடைய துதிபாடுதலில் அசைந்து கொண்டே இருக்கும் பொழுது செய்யப்படக்கூடிய உணவுகளில் ஏற்படுகிறது. எத்தனை அற்புதமான சர்ஃபெக்சல் போட்டு துவைத்தாலும், கம்ஃபர்ட் போட்டு மனம் ஏற்படுத்தினாலும், அந்த மனங்கள் எல்லாம் தராத ஒரு கண்ணியமும் அற்புதமான ஒரு அலங்காரத்தையும் zikரோடும் ஸலவாத்தும் துவைக்கப்படக்கூடிய துணிகளில் மிக உயர்ந்த அற்புதமான அலங்காரங்களை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறார். இது வெளியில தெரியாது. வெளியில தெரியுமா? டாக்டர்கிட்ட போறோம், சுகர் பேஷண்ட் வராரு, அவருக்கு வெள்ளை மாத்திரை, ரோஸ் மாத்திரை, கலரா கேப்சூல் உள்ள இருக்கக்கூடிய ஒரு மாத்திரை. அடுத்து ஒருத்தர் ஜொரம்னு வராரு, அவருக்கும் அதே தான். அடுத்து ஒருத்தர் வராரு, டாக்டர் வயிற்று வலி, அவருக்கும் கலரான மாத்திரை தான். எல்லோருக்கும் ஒன்று போல் மாத்திரை ஒரே கலர்ல கொடுக்கப்படுது, ஆனால் அது செய்யக்கூடிய வேலைகள் வேற வேற. சரி, இது நம்ம கண்ணுக்கு தெரியுதா? என்ன டாக்டர் வயிற்று வலி போவோன்னு சொன்னீங்க, ஒரு தடவை கூட அது உள்ள போய் என்ன செய்யுதுன்னு தெரியலையே, நாம கேட்டோமா? அதை சாப்பிட்டு அதை அந்த மாத்திரையை உள்ள போட்டு ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள் அதை நாம் எவ்வளவு டோஸ் அவங்க கோர்ஸ் டாக்டர் கொடுக்குறாங்களோ அதை கம்ப்ளீட் பண்ணாதான் அதற்கான விளைவை நாம், அதற்கான ரிசல்ட் நாம பெற முடியும். அது கண்ணுக்கு தெரியாது. அதே போல் இறைவன் zikரினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் காலப்போக்கில் அந்த உணர்வை அல்லாஹ் நிச்சயம் தருவான். லிசானுன் ஸாகிருன். அடுத்து சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வகல்புன் ஷாகிருன், நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் இருக்க வேண்டும்.
அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த நன்றி கிடையாது. அது சுபூல 10 தடவை சொல்றோம், அசர்ல 10 தடவை சொல்றோம், நடுவுல சுன்னத்தான தொழுகைகள் முடிஞ்ச பிறகு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். அது நன்றி செலுத்துதல்ல சேராது. நன்றி செலுத்துதல் எங்க வரணும்? மனதிற்குள் ஏற்பட வேண்டும் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வகல்புன் ஷாகிருன், உங்களுடைய உள்ளம் நன்றி செலுத்தும் உள்ளமாக மாறிவிட்டால் அந்த உள்ளத்தை போன்ற உயர்ந்த சொத்து உங்களுக்கு எதுவும் கிடையாது. ஏன் தெரியுமா? அது எப்படி சொத்தாக மாறும்? நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் எப்படி சொத்தாக மாறும்? அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே, லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் எந்தெந்த பொருட்கள் எல்லாம் நன்றி செலுத்துகிறீர்களோ அந்த பொருட்களை நான் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பேன். உங்கள் ஆயுளில் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ், என்னை விட சின்ன வயசு, பேப்பர்ல படிக்கிறான், 15 வயதில் ஆக்சிடென்ட்டில் ஒருத்தன் இறந்து போயிட்டான். புற்றுநோய் காரணமாக 25 வயதில் இறந்து விட்டான். பார்க்கிறோம், பார்த்த உடனே கல்வில ஒரு சிந்தனை வரணும், யாரெல்லாம் எனக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு, 40 வயது 50 வயது 60 வயது வரைக்கும் என்னை வாழ வச்சிருக்கிறீரப்பே, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நீ எனக்கு கொடுத்திருக்கிற. இப்படி நம் உள்ளம் ஒரு வினாடி நினைத்து விட்டால் அது கல்புன் ஷாக்கிர். அந்த உள்ளத்தில் ஏற்பட்ட சுக்ரின் காரணத்தினால் நம் ஆயுளில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். அதுதான் லஅஸீதன்னகும், உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன். அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது என்பது கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் என்பது அதன் வெளிப்பாடு மட்டும்தான். நான் சுக்ர் செய்கிறேன் என்பதை வெளிரங்கமாக நாம் காட்டிக் கொள்வதற்கான ஒரு வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ்வை தவிர சுக்ர் என்பது உள்ளத்தில் வர வேண்டும். அப்ப இன்னைக்கு நமக்கு எந்த பொருள்ல பரக்கத் வேணுமோ, 10க்கு 10 வீடு தாங்க இருக்குது. சின்ன வீட்டுல ஒரு கணவன் மனைவி 2 பிள்ளைங்க, அங்கே சமையலறை, அங்கே அடுப்பங்கரை, ஒரு சின்ன ரூம் இருக்கு. என்ன நம்மலாம் என்ன வாழ்க்கை? இன்னைக்கு வாழ்க்கை என்பது நிராசையில தான் முடியுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லவ் கான லி இப்னி ஆதம வாதியான் மின் தஹபின் லப்தகா தாலிசன், ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தாலான 2 ஓடை 6 மாதிரி ஓடினாலும் என்ன இது, நமக்கு 2 தானே இருக்கு, அவனுக்கு 3 இருக்குதே, நமக்கு இன்னொன்னு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு தான் நினைக்கிறேன். எனவே நிராசை விட்டு விட்டு சிறிய வீடாக இருக்கிறதா, யாருன்னா எத்தனையோ பேர் பிளாட்ஃபார்ம்ல தூங்குறாங்களே, யார் எனக்கு இந்த வீட்டை கொடுத்தாயே அல்ஹம்துலில்லாஹ், வாயில சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கல்புன் ஷாக்கிரும், கல்வில வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலை நாம் எழுந்து விட்ட பிறகு இந்த சிந்தனை நம் உள்ளத்தில் வந்தே ஆக வேண்டும். ஒரு நாளைக்கு அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்திருக்கான்றதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்காக ஒரு சில மணி நேரங்களை ஒதுக்க வேண்டும். ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி நம்ம மூச்சிலிருந்து ஆரம்பிக்கணும். எத்தனையோ பேர் இரவு படுத்தார்கள், மூச்சு விட்டு கொண்டே படுத்தார்கள், ஆனால் காலையில் மூச்சு நின்று போச்சு. எனக்கு அந்த மூச்சு ஓடிக்கொண்டிருக்கிறதே, அல்ஹம்துலில்லாஹ். என் கண் பார்வை அற்புதமாக இன்னும் நீ ரப்பே ஒளிர வைத்திருக்கிறாய், அல்ஹம்துலில்லாஹ். என் நாவை பேச வைத்திருக்கிறாய், அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய உள்ளத்தை இதயத்தை ஃபங்க்ஷன் ஆக்கி கொண்டிருக்கிறாய், அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய நுரையீரலை எந்த விதமான டயாலிசிஸும் இல்லாமல் இயற்கையாக நீ டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறீர் ரப்பே, அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய எலும்புகளை எந்த விதமான முறிவுகளும் பலகீனமும் வலிகளும் இல்லாமல் நீ பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாய், அல்ஹம்துலில்லாஹ். காலில் ஒரு சின்ன ஒரு அடிபட்டுச்சு, ஒரு வாரம் நிறைய சிரமங்கள் அதனால உடல்ல ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ ஒரு 2-3 சம்பவங்களை கேள்விப்படும் பொழுது ஒவ்வொரு நாளும் இந்த காலில் பட்ட அடிக்காக மனதால் சுக்குர் செய்துக்கிட்டே இருக்க. ஒரு பையன் மொஹல்லால நல்ல பையன், தங்கமான குடும்பம், தீன்தாரியான ஃபேமிலி, பல்சர்ல அவர் வேலையை முடிச்சுட்டு 40 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டார். அண்ணா நகரை கிராஸ் பண்ணி வரும் பொழுது ஒரு நாய் குறுக்க வந்துச்சு, தாண்டி போயிடுச்சு. தாண்டி போன அந்த நாய் மறுபடியும் ரிவர்ஸ்ல வந்த உடனே நிலை தடுமாறி கீழே விழுந்துட்டார். இவ்வளவுதான் நடந்துச்சு. பாதிப்பு என்ன? இந்த ரைட் சைடு தோள்பட்டையில அந்த எலும்பு 2ஆக உடைந்து அவர் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு எத்தனை ஆயிரங்கள், 50,000 ரூபாய் முதல்ல அட்வான்ஸ் கட்டியிருக்காரு. நான் வாப்பா சொன்னாங்க, 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கட்டியிருக்கிறேன்,
இன்னைக்கு ஆப்ரேஷன் ஒரு 3 நாள் முன்னாடி சொன்னாங்க, இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆக போறதா காலையில சொன்னாங்க. எனக்கு அடிபட்டு அடுத்த நாள் சாயந்தரம் இந்த ஒரு நியூஸ். இதை கேள்விப்பட்ட உடனே இது மாதிரி ஒரு 2-3 சம்பவங்களை கேட்ட உடனே, யாருந்தா எவ்வளவு என் மீது நீ கருணை செஞ்சிருக்கிற, எவ்வளவு நீ ரகம் செய்திருக்கிற. ஒரு சின்ன ஒரு பெருவிரல்ல ஒரு சின்ன அடியோட ஒரு போனது நகம்தான் போயிட்டு போகுது, ஆனால் இவ்வளவு ஆஃபியத்தை கொடுத்திருக்கிறீ, எந்த விதமான பொருளாதார சேதம் ஏற்படாமல், மருத்துவமனையில் லட்சங்களை கொண்டு போய் கட்டாமல் என்னை பாதுகாத்தீரப்ப என்று சுக்குர் செய்து கொண்டே இருக்கிறேன். அப்போ வாழ்க்கையில நம்மை விட தாழ்ந்தவர்களை பார்த்து 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 அல்லாஹ் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறான்றதை நினைத்து ஒரு மனிதனுடைய உள்ளம் நன்றி செலுத்தி கொண்டே இருந்தால் அந்த உள்ளத்தை போன்ற ஒரு மாபெரும் சொத்து எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த நன்றி செலுத்துதல் இருக்க அவன் துவா கேட்கணும்னு அவசியம் கிடையாது. யா அல்லாஹ் எனக்கு சம்பளத்தின் வரக்கத்தை கொடு, என் மனைவி நல்ல மனைவியாக ஆக்கிவை, என் பிள்ளை என் பேச்சக்கூடிய கேட்கிறவனாக ஆக்கிவை, நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. 10 விஷயம் உங்க பிள்ளை கேட்கல, ஒரே ஒரு விஷயத்தை கேட்டு விட்டானா, யா அல்லாஹ் இந்த விஷயத்தை என் பிள்ளை என் பேச்ச மதிக்கிற மாதிரி நீ ஆக்கியிருக்கிறேன் நினைத்து விட்டால் மீதி 9ஐயும் அல்லாஹ் தந்துருவான். 4 விஷயம் சொன்னோம், மனைவி ஒன்னதான் கேட்கிறாங்க, மீதி 3ஐயும் கேட்கறது இல்லையே, அப்ப இந்த ஒன்ன நீ கேட்க வச்சியா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று நினைத்தால் மீதி அல்லாஹ் தந்து விடுவான். மீதி எல்லாவற்றிலும் நம் மனைவி பணியக்கூடிய அளவிற்கு அஸீதன்னக்கும் உங்களுக்கு அல்லாஹ் அதிலே பரக்கத்தை ஏற்படுத்தி விடுவான். பெண்கள் கணவர்கிட்ட 1 மாசமா கேட்கிறேன், தரவே மாட்டாரு. சரி, உங்க கணவன் தரமாட்டான்னு சொல்றீங்களே, ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற சாப்பாடு யாரு கொடுத்தது, குடிக்கக்கூடிய தண்ணி யாரு கொடுத்தது, இருப்பதற்கு இடம் யாரு கொடுத்தது, தங்கம் வாங்கி கொடுக்கல போயிட்டு போகுது. ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே தள்ளி நீ வெளியில படுன்னு சொன்னால் அது பெரியதா தங்கம் பெரியதா? அப்ப அல்லாஹ்ட சொல்லணும், யா அல்லாஹ் இவ்வளவு நாள் என் மானத்தை காப்பாற்றி என் தேவைகளை நிறைவேற்றி இருப்பதற்கு அற்புதமான இடத்தை கொடுத்து என் கணவரின் மூலமாக இப்படியெல்லாம் எனக்கு நீ தேவையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாய், அல்ஹம்துலில்லாஹ். கணவன் மூலம் ரப்பு எனக்கு என்னென்ன உதவிகளை செய்கிறான் நினைத்து பார்ப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். இந்த உலகத்தின் கோடான கோடி வஸ்துக்கள் மூலமாக எப்படியெல்லாம் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் வினாடி தவறாமல் ரப்பு என் தேவை நிறைவேற்றுகிறான் நினைத்து சுக்குர் செய்து கொண்டே இருந்தார். தராததை பத்தி நாம நினைக்கவே கூடாது. நம் கல்வில் இது இல்லை அது இல்லை என்ற எண்ணம் வந்துவிடவே கூடாது. அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை மட்டுமே நினைத்து 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 ஆனந்தப்பட்டு கொண்டே இருந்தால் போதும், மற்றதெல்லாம் தானாக பின்னாடி வந்துவிடும். அதனால்தான் நபி அவர்கள் இந்த நன்றி செலுத்தும் உள்ளத்தை உயர்ந்த சொத்தாக சொன்னார்கள். லிசானுன் ஜாக்கிருன், ஜிக்ரில் நனையக்கூடிய நாவு, வகல்புன் ஷாக்கிருன், நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம். 3வது உயர்ந்த சொத்து என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜௌஜத்துன் முஃமினத்துன் துஈனுஹு அலா அம்ரில் ஆখিরা. தன் கணவனுக்கு மறுமை சார்ந்த விஷயத்திலே, அல்லாஹ் ரசூல் சார்ந்த விஷயத்தில் அவர் முன்னேறுவதற்காக வேண்டி எந்த ஒரு பெண் உதவி செய்கிறாளோ அந்த பெண்ணை போல் உயர்ந்த சொத்து இந்த உலகத்தில் வேற எதுவும் இல்லை. அந்த பெண் தான் இந்த உலகத்தின் உயர்ந்த சொத்து. ஒரு ஆணுக்கு கோடான கோடி செல்வங்கள் கிடைத்தாலும் மறுமைக்காக உதவி செய்யும் ஒரு பெண் கிடைத்து விட்டால் அவனுக்கு உயர்ந்த சொத்து கிடைத்து விட்டது என்றார். பெண்மணிகள் எப்படி இருக்க வேண்டும்? நிறைய சிறப்புகள் இருக்கு. சஹாபிய பெண்மணிகள் எப்படியெல்லாம் இருந்தார்கள், அதற்கு பின் வந்த தாபியன்கள் தாபியாத்துகள் எப்படியெல்லாம் இருந்தார்கள், நிறைய பயான் கேட்கிறோம். அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவதில் நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதை நாம் நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல். ஒரு காலம் கல்வி இல்லாத பெண்கள், இன்னைக்கு நிறைய முபல்லிகாக்கள், ஆலிமாக்கள், ஃபாதிலாக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் சட்ட சிக்கல் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. புரியாத புதிராகவா இருக்கு. கல்வி இல்ல, ஆண்களுக்கு மட்டும் மார்க்க கல்வி இருக்கு, பெண்களுக்கு கல்வி இல்லைன்னு சொன்ன காலம் போய் தெருக்கு தெரு, முஹல்லாவிற்கு முஹல்லா பெண்களுக்கான மார்க்க கல்வி தரப்படுகிறது, ஆலிமாக்கள் உருவாக்கப்படுகிறார்கள். ஆனால் அங்கே மார்க்கத்திற்கான தீர்வு கிடைக்காம இருக்கு. என்ன காரணம்? படித்ததை, அறிந்ததை, தெரிந்ததை, கற்றதை எப்படி நம் வாழ்க்கையில் அமலாக்கம் செய்வது, இதுல நிறைய சட்ட சிக்கல் இருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில்
ஒரு நாள் முழுக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நிர்ணயிக்க வேண்டும். ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஆண்களுக்கு தெரியும். பெண்கள் வீட்டில் உட்காந்து டெய்லி வேலை செய்யறாங்க. அடுத்து இது இருக்கு இது இருக்கு. சில நேரத்தில் டயர்ட் ஆயிட்டா அவங்க போய் படுத்துடுறாங்க, கொள்றாங்க. ஆண்கள் ஆபீஸ்ல அதே போல வேலை செய்யறாங்களே, பணத்தை மட்டுமே சிந்தனையில் வைத்து அவர்களை உற்சாகப்படுத்திக் கொள்வது கிடையாது. காலையில 9:30 மணிக்கு போனான்னா 1000 டென்ஷன் இருக்கும். ஆனால் அதை ஃபாலோ செய்வதற்காக நிறைய வழிமுறைகளை ஏற்படுத்தி இருப்பார்கள். ஒரு செயலை அவனை செய்ய, ஒரு மனிதனை, ஒரு ஒர்க்கரை செய்ய வைக்கிறதுக்கு நிறைய புஷ்அப் இருக்கும். ஒரு ஹெச்ஆர் திடீர்னு ஃபோன் பண்ணுவார், இந்த வேலை என்னாச்சு. அவன் டீம் லீடர், அதுக்குன்னு பொறுப்பு நியமிக்கப்பட்டவன், அவன் ஃபோன் பண்ணுவான், இந்த எத்தனை மணிக்குள்ள இந்த வேலையை முடிப்பீங்க. காலையில ஆபீஸ்க்கு வந்த உடனே முதல்ல ஒரு மனிதன், ஒரு வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயி என்ன செய்வார், இன்னைக்கு நான் என்னென்ன வேலையை முடிக்கணும்னு அவர் ஒரு லிஸ்ட் போடுவார். லேப்டாப்ல ஸ்டிக்கி நோட் என்று ஒன்று இருக்கும். அதுல முதல்ல நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 எழுதணும். இதெல்லாம ஆபீஸ்ல வேற ஒரு டைரி கொடுப்பாங்க. மீட்டிங் போகும்போதெல்லாம் அந்த டைரியை கொண்டு போகணும். அந்த டைரியில 1, 2, 3 எழுதணும். இவர் என்ன சொன்னார், அந்த பாஸ் என்ன சொன்னாரு, இது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் ரீதியாக என்னென்ன வேலையை நம்ம செய்யணும் எல்லாத்தையும் எழுதணும். எழுதிட்டு அதை கரெக்டா ஒவ்வொரு வேலையாக முடிச்சுட்டு டிக் பண்ணணும். இதையெல்லாம் தாண்டி கேபின்ல கலர் கலரா ஃபேன்சி ஸ்டோர்ல விற்கக்கூடிய ஸ்டிக்கி நோட் எடுத்து ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு கலரை போட்டு அதுல எழுதணும். ஒரு வேலை செய்யறதுன்றது ஆபீஸ்ல போனவனே யாரும் செய்யறது கிடையாது. மனித மூளை அப்படித்தானே. போனவனே 2 நண்பர்கள் இருப்பாங்க, என்னப்பா கல்யாணம்லாம் முடிஞ்சான்னு கேட்கணும், என்ன நேற்று உங்களுடைய குடும்பத்துல பெரிய விசேஷம், ஊருக்கெல்லாம் போனீங்களே முடிஞ்சான்னு கேட்கணும். இது எல்லாம் இயற்கையா வரும். இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதனை வேலையை ஆரம்பிக்க வைக்க வேண்டும் என்று நினைவூட்டுவதற்கு இவ்வளவு தேவை இருக்கு. ஸ்டிக்கி நோட்டை போடணும், லேப்டாப்ல போடணும், டைரியில எழுதி வைக்கணும். இது அல்லாமல் பின்னால் இருந்து ஒருவர் புஷ் பண்ணி வேலை எத்தனை மணிக்குள்ள முடிக்கணும்னு மீட்டிங் போட்டு சொல்லணும். இந்த எல்லாம் சேர்ந்துதான் ஒரு மனிதனை ஆபீஸ் வேலையை செய்ய வைக்குது. அவன் பணம் சம்பாதிப்பதற்கு தேவையானதை பணம் என்ற ஒரு சிந்தனை மட்டும் அவனை செய்ய வைக்கிறது இல்லைன்னு சொன்னா, நாம் வாழ்க்கையில் மார்க்கம் சார்ந்து ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களுக்கும் இத்தனையும் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும்னு சொல்லி ஒரு டிராஃப்ட் போடணும். எழுத்து வடிவில் அதை கொண்டு வரணும். நாம் செய்ய வேண்டிய வேலைகள், இவ்வளவு தஸ்பீகளை ஓத வேண்டும், இவ்வளவு செலவாத்து ஓதணும், இவ்வளவு சிக்ரு ஓதணும், 5 வேளை தொழுகைகளை இந்தந்த டைம்ல நாம் முடிக்கணும். இப்போ 5 வேளை தொழுகைக்கு நாம் டைமை முதல்ல போட்டுட்டு, அடுத்து எப்பொழுது சமையல் செய்ய வேண்டும் அதற்கு ஒரு நேரம் வேணும். எப்பொழுது நாம் துணிமணிகளை துவைக்க வேண்டும் அதற்கு ஒரு நேரம் தேவை. எப்பொழுது நாம் குழந்தைகளை நாம் பராமரிப்பதற்கான வேலைகளில் ஈடுபடணும் அதுக்கு ஒரு நேரம் தேவை. எப்பொழுது வீட்டை கிளீன் பண்ணணும் அதுக்கு ஒரு நேரம் தேவை. இதையெல்லாம் தாண்டி குர்ஆனை ஒரு நாளுக்கு இவ்வளவு பக்கம் நாம் ஓதாமல் தூங்கக்கூடாது, எழுத வேண்டும். ஒவ்வொரு நாளும் இரவில் சூரத்துல் வாக்கியாவை ஓத வேண்டும். வாக்கியா ஓதுவதின் காரணத்தினால் அல்லாஹ் வறுமை இல்லாமல் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாக்கிறான். அந்த சூறாக்களை ஓத வேண்டும். சூரா யாசீனை எப்பொழுது ஓத வேண்டுமோ அதற்கான நேரத்தை முதல்ல நாம எழுதி எல்லாருக்கும் தெரியற மாதிரி செவுத்துல ஒட்டிடணும். அடுத்து நம் பிள்ளைகளை பராமரிப்பதற்கு என்னென்ன தேவை. ஒரு ஆபீஸ்க்குள்ள நுழைந்தீங்கன்னா நிறைய மோட்டிவேஷனல் கோட்ஸ் இருக்கும். நம் துறை சார்ந்த பல விஷயத்தை அங்கங்க ஒட்டி வச்சிருப்பாங்க. இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு மனிதனை தூண்டுகிறது, அதை செய்ய வைக்கிறது. இதை எல்லாத்தையும் போடணும். அடுத்து ஆபீஸ்ல மீட்டிங் போடுற மாதிரி கணவன் மனைவி பிள்ளைகள் உட்காரணும். இதை எப்படி நாம செயல்படுத்துறது? யார் ஒரு விஷயத்தை செய்யாவிட்டால் அடுத்தவர் போன் போட்டோ நேரிலேயே கேட்கணும், இது இன்னும் செய்யாம இருக்கிறீங்களே, தொழுதுட்டீங்களான்னு கேட்கிற மாதிரி ஜிக்ர் எவ்வளவு செஞ்சீங்க கேட்கணும். குரான் ஓதுனீங்களா, டைம் கிடைக்கலையப்பா, சரி வீட்டுக்கு வாங்க, வந்தவுடனே நான் குரான் தொழுக முசல்லாலாம் போட்டு வைக்கிறேன், ஒழு செஞ்சுட்டு அப்படி டீயை குடிச்சிட்டு ஒரு எல்லாமே ஒரு பக்கம் குரான் ஓதிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். இப்படி ஒருவர் ஆர்வம் ஊட்டிக் கொள்ள வேண்டும். மூணாவது என்ன, ஒருத்தர் நல்ல வேலை செய்யறானா அவருக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும். இந்த டீம்ல இவர் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி மந்த் ஒரு ஆளு கொடுப்பாங்க. அவார்டு கொடுத்து அவரை கண்ணியப்படுத்தி அவரை பாராட்டி ஊக்கப்படுத்தி அடுத்து அவன் இந்த மாசம் செய்ததை விட இன்னும் 10 வேலை எக்ஸ்ட்ராவா அடுத்த மாசம் செய்ய வைக்கணுமே. பாராட்டுதல் மிக முக்கியம். கணவன் மனைவியை பாராட்ட வேண்டும்,
மனைவி கணவரை பாராட்ட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நீ 500 முடிச்சிட்டியாப்பா, சாந்தராட்சி இல்லைன்னா 200 ஜிக்ர் தான், 200 ஸலவாத் தான் ஓதி இருக்கிறேன், 200 தடவை தான் நான் கலிமா ஓதி இருக்கிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானக்க 100 தான் ஓதி இருக்கிறேன், இன்னும் டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணாம இருக்கிறேன், நீ முடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப பெரிய விஷயம். பாராட்ட வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். உலக காரியத்தை நாம் முன்னேற்றத்திற்காக என்னவெல்லாம் செய்கிறோமோ, மார்க்கம் மட்டும் தானா வந்துடும் நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு தெரியும் தொழுற நேரம் எப்பன்னு, அவங்கவுங்க கொடுத்துப்பாங்க. அவங்கவுங்களுக்கு மார்க்கம் பற்றி, மார்க்கத்தை எப்போ எப்படி நடந்துக்கணும்னு தெரியும், அப்படி நடந்துப்பாங்க. இந்த சிந்தனையில் நாம் இருந்து விடக்கூடாது. ஒரு குடும்பமும் ஒரு அலுவலகம் தான், அது இறை அலுவலகமாக இருக்க வேண்டும். ஒரு அலுவலகத்தில் அந்த வேலைகளை செய்வதற்கான என்னென்ன மாதிரியான தயாரிப்புகளும் ஊக்கப்படுத்துதலும் நினைவூட்டல்களும் உற்சாகப்படுத்துதல்களும் பாராட்டுதல்களும் இருக்கிறதோ, இவை அனைத்தையுமே நாம் நம் மார்க்கம் சார்ந்து ஏற்படுத்துவதற்கு நம் குடும்பத்தை கட்டமைக்க வேண்டும். குடும்ப கட்டமைப்பு என்பது மிக மிக முக்கியமானது. அந்த குடும்ப கட்டமைப்பு சிதைந்து விட்டது என்று சொன்னால் மார்க்க விஷயம் மட்டும் கிடையாது, உலக விஷயமுமே ஒன்றுமில்லாமல் போயிடும். ஆக நாம் மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், அவர்களை தீன் சார்ந்து வளர்க்க வேண்டும். மிக முக்கியமான விஷயம், பெண்களை அவர்கள் சார்ந்த துறைகளில் அவர்களை கொண்டு செல்வதற்கு முயற்சி வேண்டும். ஒரு பெண் இன்னைக்கு ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியராக மாறி என்ன செய்ய போகிறார்? இன்னைக்கு ஒரு பெண் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து விட்டு எந்த கார் ஷெட்ல போய் அந்த அம்மா வேலை பார்க்க போகுது? தேவையில்லாமல் நிறைய பேர் தன்னிடம் பணம் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக வேண்டி ஆண்கள் செய்யக்கூடிய சேரக்கூடிய எல்லாத்திலையும் போய் பெண்களை சேர்க்குது. அதனால் அவர்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. பெண்கள் யார்? சின்ன வயசுலேயே அவர்கள் உள்ளத்தில் விதைக்க வேண்டும், நீ மிஷின்களை பிடித்து உருவாக்கக்கூடியவள் அல்ல, இதயமும் உயிரும் இருக்கக்கூடிய மனிதர்களை நீ உருவாக்க போகிறாய். உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத அரிய வாய்ப்பு மகளே உனக்கு கிடைக்க போகிறது. அவனை நீ உருவாக்க வேண்டும், அவளை நீ உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னை என்ன பிரைமரி குவாலிட்டிஸ் இருக்கணும்? முதலில் ஒரு பெண்ணுக்கு எழுத படிக்க தெரிய வேண்டும். தன் பிள்ளைகளுக்கு குர்ஆனை ஓதி கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு குர்ஆன் ஓதிக்கொள்ள தெரிய வேண்டும். தன் பிள்ளைகளுக்கு ஹதீஸ்களை, மார்க்கத்தை பயிற்றுவிக்கக்கூடிய அளவிற்கு இந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்தே அதை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். எந்தெந்த காரியத்திற்காக கஷ்டங்களை சகித்துக் கொள்ள வேண்டுமோ அந்த காரியங்களுக்கு கஷ்டங்களை சகித்துக் கொண்டு பழக வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து காலேஜ் படிக்கிறாங்களா, அந்த காலேஜ் படிப்பு கூட அவர்கள் குடும்பம் சார்ந்து உருவாக்குவதற்கான அந்த படிப்பை நாம் தரணும். பெண்களை நர்ஸ்களாக உருவாக்கலாம், சைக்கியாட்ரிஸ்டாக, உளவியல் நிபுணராக அவர்களை உருவாக்கலாம், பிசியோ என்று சொல்லக்கூடிய உடல் பயிற்சி சார்ந்த விஷயங்களில் அவர்களை நாம் உருவாக்கலாம், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் என்று சொல்லக்கூடிய உணவையும் ஊட்டச்சத்துக்களை பற்றிய படிப்பிலே அவர்களை நாம் சேர்க்கலாம், ஹோம் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய குடும்ப அமைப்பை எப்படி ஏற்படுத்திக் கொள்வது, இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய கல்லூரி படிப்புகள். இந்த மாதிரி பெண்களுக்கு தேவையான, பெண்கள் தன் வாழ்க்கையில் மிக உயர்ந்த மனித சமூகத்தை உருவாக்குவதற்கு தேவையான ஏராளமான படிப்புகள் இருக்கு. அதை மட்டுமே நம்முடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டும். அது அல்லாத மீதம் உண்டான நேரத்தில் அவர்களுக்கு மார்க்கம் சார்ந்த ஆலிமோ ஆலிமாவோ எந்த டிகிரியோ மார்க்கம் சார்ந்த கல்விகளை தருவதற்கான வழிமுறைகளை நாம் ஏற்படுத்த வேண்டும். எப்படி நம்மை நாம் உருவாக்கிக் கொள்வது என்பது மிக முக்கியம். அடுத்து இந்த சமூக வலைத்தளங்கள், சோசியல் மீடியாஸ், நாடகங்கள், இது எல்லாம் விட்டு பெண்கள் கொஞ்சம் தூரமாக இருக்க. இது நம்முடைய மூளைகளை சிதைத்து விடக்கூடிய ஒன்று. ஆண்கள் காலையில வேலைக்கு போனாங்கன்னா வேலையில் கண்ணும் இருக்கணும், சிந்தனையும் இருக்கணும். ஆனா பெண்கள் வீட்டுல செய்யக்கூடிய வேலைக்கு கையும் காலும் இருந்துட்டா போதும், கண்ணும் சிந்தனைக்கும் வேலை இல்லாததுனால அது இந்த மாதிரியான சீர்கேடுகளான காட்சிகளை பார்ப்பதில் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அதை நாம மாற்றணும். உளவியல் ரீதியாக எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது, பார்க்க வேணாம்னு சொல்லல. கணவனை எப்படி நல்ல முறையில் நாம் பார்த்து கொள்வது, எவ்வளவு வீடியோக்கள் இருக்கு. அதை என்னைக்காவது நம்முடைய பெண்கள் பார்த்திருக்காங்களா? இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைக்கு மார்க்கம் சார்ந்து என்ன வழிமுறை இருக்கு,
யூடியூப்ல அந்த வார்த்தையை தமிழ்ல போட்டு தட்டுனா அதற்கான வழிமுறைகள் வருதுங்க. ஆங்கிலம் தெரிந்தவர்களாக இருந்தால் ஆங்கிலத்திலே நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன் இன்னும் சொல்ல போனால் சோசியல் மீடியால இருந்து வெளியே வர முடியல, டிவி பார்க்காம ரொம்ப நேரம் பார்க்கிறோம். ஆனா எப்படி குறைக்கிறதுன்னு தெரியலையா ஹசரத்? ஹவு டு மினிமைஸ் யுவர் டிஜிட்டல் டைமிங் போட்டிருக்கிறாங்க. உங்களுடைய ஸ்கிரீன் டைமிங், உங்களுடைய காட்சி நேரங்களை எப்படி குறைத்துக் கொள்வது, அதுக்கு என்ன வழிமுறை என்பதை யூடியூப்ல அதே காட்சி திரையில தான் சொல்றான். எனவே நம் சமூக வலைத்தளத்தில் செலவழிக்கக்கூடிய நேரமும் நம்மை செதுக்கி உருவாக்குவதற்கான காட்சிகளை பார்க்கக்கூடிய நேரமாக இருக்கணுமே தவிர சும்மா நம்முடைய மனதை வெறுமனே காமெடிகளிலேயும் நையாண்டிகளிலேயும் வெற்று நாடகங்களை திரைப்படங்களை பார்த்து அதை சிதைத்து நம்முடைய அறிவை மழுங்கடிக்கக்கூடிய வகையிலே அதை வீணடித்து விடக்கூடாது. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிவு என்பது அபாரமானது, அற்புதமானது, ஆற்றல் நிறைந்தது. வலகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மிக அற்புதமான அமைப்பிலே மிக அற்புதமான வடிவிலே நான் மனிதனை படைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நான் மிக உயர்வான கண்ணியத்தோடு நான் அவர்களை உருவாக்கி இருக்கிறேன் அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக். அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், அல்லாஹ் எப்படி உங்களை அற்புதமாக கண்ணியமாக அழகாக அறிவோடும் ஆற்றலோடும் படைத்திருக்கிறானோ அதை பாதுகாத்து அதன் மூலம் நீங்கள் அல்லாஹ்வுக்கு உபகாரம் செய்யுங்கள். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல்களையும் தரவுகளையும் ரிசோர்ஸ்களையும் பாதுகாப்பது நம்முடைய வேலை. இந்த உலகத்தில் எத்தனை தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும், விஞ்ஞான வளர்ச்சிகள் ஏற்பட்டாலும், கலாச்சார வளர்ச்சிகள் ஏற்பட்டாலும் அதிலே நல்லதை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதில் மார்க்கம் இஸ்லாம் நமக்கு மிக தெளிவான வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் நேரம் கடந்து விட்டது. எதை நாம சொன்னோமோ அதை முதலில் நீங்கள் மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். வீட்டில் போனவனை கணவன் இங்கே இருந்தால் கணவன் மனைவி இதை டிஸ்கஸ் பண்ணணும், எப்படி இதை நாம் அமல்படுத்துறது. இல்லையா பெண்கள் வீட்டில் போய் தங்களுடைய கணவன்மார்களை ஒரு 10 நிமிடம் காலவர் உட்கார வைத்து இப்படி எல்லாம் சொல்லப்பட்டது, எப்படி நாம் இதை ஒன்றாக சேர்ந்து செய்யலாம் என்று பேசணும். அட போமா நீ வேற, எனக்கே நாளைக்கு எவ்வளோ வேலை இருக்குது, ஃப்ரெண்டுடைய கல்யாணம் இருக்குது, பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குன்னு சொல்லதான் செய்வாங்க. ஒரே நாளில் நாம் எதையும் மாற்றங்களை ஏற்படுத்திவிட முடியாது. இன்னைக்கு சொல்லணும், நாளைக்கு சொல்லணும், நாளன்னைக்கு சொல்லணும். முதலில் நாம் இதற்கு என்ன முதல் படிகளை என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும்ன்றதை நாம எழுத வேண்டும். அதை நாம் சுவர்களில் ஒட்ட வேண்டும். அழகா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்க அதுல போய் கம்மையும் ஸ்டிக்கையும் ஒட்டினா என்ன ஆகுறது? அப்ப நாளைக்கு அந்த திரை அந்த சுவர், அழகான சுவர் தான் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு சாட்சி சொல்லும். அதை அனுபவிச்சாகணும்ல. பெயிண்ட் மட்டும் அழகாக அடித்து வைத்து அதை பாதுகாப்பதல்ல, நாளை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் மறுமையிலே பேசும் பொழுது அது நமக்கு ஆதரவாக சாட்சி சொல்லணுமா இல்லையா? இப்ப நாம் இது போன்ற அமல்படுத்த வேண்டிய விஷயங்களை ஏற்படுத்தணும். ஆபீஸ்ல நடக்கிற மீட்டிங் மாதிரி தான் இப்போ இங்க நடக்கக்கூடிய மீட்டிங். இது ஏதோ ஹஸ்ரத் வந்து சொல்லுவாங்க பயானு, அதை நம்ம கேட்டுட்டு டைம் ஆன பிறகு அவங்க முடிச்சிருவாங்க எப்படியும் 3/4 மணி நேரத்தில், அப்புறம் போயிடலாம் என்பதல்ல. ஒரு மீட்டிங் எப்படி உள்வாங்கப்படுகிறதோ அது எதற்கான உள்வாங்குதல்? நம்முடைய இந்த நிறுவனத்தை எப்படி வளர்ப்பது என்பதற்கான மீட்டிங். அதை போல இந்த மீட்டிங் எது சார்ந்தது? நாம் சார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு உண்மை முஸ்லிமாக, நல்ல முஃமினாக வாழ்க்கையை எப்படி நம்மை மேம்படுத்திக் கொள்வது என்பதற்கான ஒரு மீட்டிங். நல்ல சொல்ல போனா இங்கேயும் நம்ம கையில ஒரு டைரி இருக்கணும், பேனா இருக்கணும், அதுல எழுதப்பட வேண்டும். நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எழுதப்படணும். அதை வீட்டில் போய் அசை போடணும். இங்க கேட்டுட்டு இங்கேயே விட்டுட்டு ஓரமா பள்ளி வாசலை சுற்றி நிரப்பி விட்டு கேட்டவைகளை நாம பிளாங்கா வெளியே போயிடக்கூடாது. எனவே கேட்ட விஷயங்களை உள்வாங்குங்கள். அடுத்தடுத்த மாதங்கள் பெண்கள் வரும் பொழுது ஒரு நோட் எடுத்துக்குவாங்க. நாம போன மாசம் என்ன கேட்டோம், என்ன அமல் செய்தோம், ஃபாலோ அப் இருக்கணும். அதை நாம் பின்பற்றி வர வேண்டும். இன்னைக்கு என்ன வரக்கூடிய ஹசரத் என்ன சொல்ல போறாங்க அதை நாம் எழுதி வைக்க வேண்டும். அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமல் செய்வது? இந்த சஹாபியாக்கள் இப்படியெல்லாம் இருந்திருக்காங்களே, ஒரு நாள் அந்த சஹாபியாவுடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து பார்ப்போமே.
ஒரு நாள் பெருமானார் சொன்ன இந்த ஒரு செயலை ஒரு தடவையாவது நம் வாழ்க்கையில அமல் செய்து விடுவோமே, இந்த ஆர்வமும் ஏக்கமும் நாம் நம்மில் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆண்கள் ஜும்மா பயான் கேட்கிறோம், டெய்லி சுபுடைய பயான் கேட்கிறோம், என்னென்னவோ பயான்கள் கேட்கிறோம். அதெல்லாம் எங்க போய் இருக்குன்னு பார்த்தா எங்க போயிருக்குன்னே தெரியல. அப்ப எப்பொழுதுமே நம்ம கூட ஒரு பேனா இருக்கணும், ஒரு சின்ன நோட் இருக்கணும். வாழ்க்கையை மேம்படுத்தினா அது இருந்தாதான் உள்ள வர முடியும். மீட்டிங்க்கு வரும் பொழுது ஒரு 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 வேலை செய்யக்கூடியவன் டைரி இல்லாம பேனா இல்லாம வந்தா முதல்ல பாஸ் கேட்கறது எங்க டைரி எங்க பேனா. ரெண்டு இல்லாம ஏன் உள்ள வந்த? இத்தனை வருஷமா வேலை செய்ய உனக்கு அறிவில்லை, எல்லாத்தையும் மைண்ட்லேயே வச்சு நீ வேலை செய்யற அளவுக்கு பெரிய அறிவாளியா நீ என்று கேட்பார். அதையெல்லாம் கடந்துதான் நானும் வந்திருக்கிறேன். நிறைய நிறுவனங்களை வேலை பார்த்ததனுடைய அனுபவ பகிர்வு தான் இது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு இடத்தில் நம் மேம்பாட்டிற்கு இவ்வளவு தயாரிப்புகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஈருலகத்தை செதுக்கி சீராக்கி நிரந்தர உலகத்தில் நம்மை நல்வாழ்வு வாழ வைப்பதற்கான அற்புதமான வாழ்க்கை மேம்பாட்டு சபைகள் தான் பயானுடைய நிகழ்வுகள். எனவே ஹஸ்ரத் குறிப்பெடுத்துட்டு வர்றது மட்டுமல்ல, நாம் அதை குறிப்பாக எடுத்துட்டு போக வேண்டும். நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான வைர வரிகளாக அதை நாம் நினைத்து பெருமிதத்தோடு பின்பற்ற வேண்டும். எனவே நாம் எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதை கேட்டா மாதிரி விட்டுறாம அதை நம் மனதில் பதிய வைத்து வீடுகளுக்கு சென்று அதை அசை போட்டு எப்படி அதை நம் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருவது என்று அமல் செய்யக்கூடிய, அதில் முனைப்போடு அடுத்தடுத்த கட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய நல்ல மக்களாக, முன்னேறக்கூடிய மனிதர்களாக, முக்மீன்களாக, முக்மினாக்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கியல் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் தொழுகைகளோடும் இபாதத்துகளை கொண்டும் உலகில் பல வெற்றிகளை சாதனைகளை குவிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. வாழும் காலமெல்லாம் அவனுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்து பொருத்தத்தோடு மரணிக்கக்கூடிய நல்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.